வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 5 தகவல் செயலாக்கம் எடுத்துக்காட்டு 5.1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4th யூனிட் ஃபுல்லும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.1 தகவல் செயலாக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.1 தான் பார்க்க போகிறோம். அதில் ஊட்டியில் நடைபெற்ற பூ கண்காட்சியில் முதல் 2, 3, 4 நாட்களில் விற்ற நுழைவுச் சீட்டுகள் முறையே 1,10,1010, 75,070, 75,070, 25,720 மற்றும் 30,636 ஆகும். 4 நாட்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட நுழைவு சீட்டுகள் எத்தனை? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊட்டியில் பூ கண்காட்சி நடைபெற்றிருக்கு. அதில் 4 நாட்கள் நடைபெற்றிருக்கு. அதோட நுழைவு சீட்டு எவ்வளோதுக்கு விற்றுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 நாட்களுக்கு மொத்தமாக எவ்வளோ விற்பனை செஞ்சுருக்காங்க அந்த சீட்டு, அதை ஒன்றையும் தான் கேட்டிருக்காங்க கொஷினில். அதான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். முதல் நாள் எவ்வளவு நுழைவு சீட்டு விற்பனை செஞ்சுருக்காங்கன்னு அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். முதல் நாள் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை. முதல் நாள் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை. முதல் நாள் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு பாருங்கள், கொடுத்துருக்காங்க. 1,10,1010, 1,10,1010, 1,10,1010. அடுத்து பாருங்கள், 2வது நாட்களில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. 2வது நாள் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை. 2வது நாள் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை. விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை. நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 75,000 ஈக்குவல் டு 75,070. 75,070. அடுத்து பாருங்கள், 3வது நாட்களில் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை. 3வது நாள் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை. நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 25,720. 25,720 அதை எடுத்து எழுதிக்கணும். 25,720. அடுத்து 4வது நாள் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை, அதையும் எடுத்து எழுதிடுவோம். 4வது நாள் விற்ற நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை. நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு எண்ணிக்கை ஈக்குவல் டு 30,636. 30,636 கொஷினில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30,636. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா மொத்தம் எவ்வளோ சீட்டு விற்பனை செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுவோம். இப்போ லாஸ்ட் டிஜிட் நம்பரை எடுத்துக்குவோம்.
எடுத்தோம்னா 6 கடைசி 6 ஒன்றையும் தான் இருக்குது. அந்த 6 அப்படியே போட்டுருவோம். 1 1 7 8 8 2 10 10 3 13 மேலே 1 1 அடுத்து இங்கே 0 அடுத்து 7 8 8 6 14 4 மேலே 1 0 5 இருக்குது 6 11க்கு 1 போட்டாச்சு. மேலே 1 எடுத்து போட்டுருவோம். 1 போட்டோன்னா 1 1 2 2 7 9 9 2 11 11 3 14 4 மேலே 1 2 இப்போ 2,41,436 மொத்தம் 4 நாட்களில் விற்ற சீட்டுகள் எண்ணிக்கை வந்து 2,41,436. இதுதான் நம்ம அப்படியே எடுத்து எழுதணும். கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க. 4 நாட்களில் விற்பனை செய்யப்பட்ட நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து எழுதி 4 நாட்களில் விற்பனை செய்யப்பட்ட நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 2,41,436. ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த கணக்குக்கு வந்து மரபு வரைபடம்னு ஒன்று போடணும். மரபுறவு வரைபடம், மரபுறவு வரைபடம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ இதை வந்து ஆட் பண்ணோம், கூட்டணும். அதை வச்சுக்கிட்டு தான் இதை ஒரு வரைபடம் கூட்டினதுக்கிறனால இதை வந்து நம்ம ஆட் பண்ணாங்கிறனால இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், ஆட் பண்ணாங்கிறனால ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு ஒரு வட்டம் போட்டுட்டு அதில் ப்ளஸ்ஸு போடணும். ப்ளஸ் போட்டாச்சு. அப்போ எந்தெந்த நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணோம், ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ ஆட் பண்ணோம், 1,10,10,10 அதை ஆட் பண்ணோமா. அடுத்து ரெண்டாவது என்ன ஆட் பண்ணோம், 75,070 அதை ஆட் பண்ணோம். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன ஆட் பண்ணோம், அடுத்து என்னது 25,720. அடுத்து என்ன ஆட் பண்ணோம், 30,636 இதை தான் ஆட் பண்ணோம். இதுதான் மரபுறவு வரைபடம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்